இந்த மே மாதத்திலே இந்த மாதத்தை கர்த்தர் காணும்படி நமக்கு செய்திருக்கிறார். இந்த மே மாதத்தை தேவனாகிய கர்த்தர் எதற்காக காணும்படி செய்தார் என்றால், இந்த மாதத்திற்குள்ளே நிற்கும்படியாக, இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும்படி எதற்காக நம்மளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இந்த மே மாதம் கர்த்தரை துதிக்கிற மாதமாக இருக்கிறது, தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற மாதமாக இருக்கிறது. அதுதாங்க தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் ஸ்தோத்திரம் 29வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த 5வது மாதம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மாதமாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிகிறதற்குள்ள, இந்த மாதம் தொடங்கின ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் அவரை துதிக்கும்படியாக, அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து துதிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். இந்த மாதத்தை கர்த்தர் எதற்காக நம்மளை நிற்க வைத்திருக்கிறார் என்றால், இந்த 5வது மாதம் தெய்வத்தை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிற மாதமாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்திருக்கிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்திருக்கிறார், என்ன காரியத்தை செய்திருக்கிறார் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து, உங்களுக்கும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனையே உலகத்திலே அனுப்பி, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, அவர் மரித்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை அவர் உயிர்ப்பித்திருக்கிறபடியினால, தெரிந்து கொண்டபடியினால வசனம் சொல்லுகிறது, அவர் நம் மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை கொடுத்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக, பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, தேவனுக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துகிறவர்களாக, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு? அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் நிருபத்திலே 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க.